கொள்ளு துவையல் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தானதும் கூட. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 பல் பூண்டு, 5-6 வரமிளகாய் சேர்த்து, பூண்டு ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, 2 கிளறினா போதும். கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு சேர்த்து கொள்ளு நல்லா செவர வறுத்துக்கலாம். கறியிடக்கூடாது, பார்த்து வறுத்துக்கோங்க. வறுந்ததுக்கப்புறம் 3 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், 1 நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து தேங்காயோட ஈரப்பதம் லைட்டாக போகிற வரைக்கும் 2 கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. எந்த அளவுக்கு பூண்டு புளி காரம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு கொள்ளு துவையலோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சேலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா துவையல் பதத்துக்கு எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிட்டு நல்லா உருட்டி தட்டு நிறைய சாதத்தை போட்டு ஒரு சொட்டு நெய்யும் நல்லெண்ணெயும் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.